ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வந்து 3 மணி நேரம், டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ நமக்கு 9/12/2024 அன்று நடைபெற இருக்கக்கூடிய, அதான் இன்று நடைபெற இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, எந்த கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த 4x2 8 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 அட்டன் பண்ணணும். நீங்கள் ஜூன் 15 உலக காட்டு நாளாக கொண்டாடுகிறோம். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் வரும் கலையே தெருக்கூத்து. வசன கவிதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள், கலைச்சொற்கள், மாடர்ன் லிட்ரேச்சர். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் சொற்களை கொண்டு பொருத்தமான தொடரமைக்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண் பெயர்களை கண்டு தமிழ் எண்களை எழுதுக. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம் பயிர்கள் வகைகள் 5இன் பெயர்களை தொடர்கள் அமைக்க. தலையினை கொடுத்தாயினும் தலைநகரை காப்போம், இடைஞ்சிட்டி பொருள் விளக்குக. பத்தியினை பிடித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி. ஸோ அதுக்கு கீழே ஏவேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. தமிழ் அண்மையினை வாழ்த்துவதற்காக காரணங்களாக பாவலர் சுட்டுவனையாவை. நெக்ஸ்ட் வந்து அருளை பெருக்கி என தொடங்கும் பாடல். அதே மாதிரி தற்குறிப்பேற்ற அணியினை சான்றன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுது. அதுக்கு கீழே 5x5 25. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கார செய்திகளை விவரித்து எழுதுக. இறைவன் புலவர் இடைக்காணன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. உங்கள் தெருவில் பழுதடைந்த மின் விளக்குகளால் இரவில் சாலையை நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது கீழே காட்சியினை கொண்டு கவி உணர்வு எழுதுக. மேல்நிலை செயற்கை விண்ணப்ப படிவம் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ முடிந்தால் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.